இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லீப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி பெல் அப்படின்னு சுருக்கமா சொல்ற பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிக்கிறது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெல் கம்பெனிலேருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெல் வந்து 2-3 இடத்துல இருக்குது இந்தியாவில். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற பெல் கம்பெனிலேருந்து வந்த வேகன்சியை தான் நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணது 14th ஆகஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படித்தவங்களுக்கு தனியாக இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தனியாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட்டுக்கு தனியாக, அதாவது பிஇயில் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதே மாதிரி எம்பிஏ இல்லை பிஏ பிகாம் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு தனியாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான வேகன்சியும் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் வீடியோ வந்து ஒன்றா போட்டுடுறேன் நான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேகன்சி ஐடிஐ படித்தவங்களுக்கு. இதில் இந்த நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர், அதாவது நம்பர் வந்து டிபி ஹெச்ஆர்ஆர் WA113. இது வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கான அப்ரெண்டிஸ் வேகன்சி 2026-27க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ் வேகன்சியில் எத்தனை வேகன்சி இருக்குது, என்ன மாதிரியான படிப்பு படித்தவங்களுக்கெல்லாம் வேகன்சி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துவோம். ஸோ இதில் ஃபிட்டரில் பார்த்தீங்கன்னா 125 வேகன்சி இருக்குது, வெல்டருக்கு 115 வேகன்சி இருக்குது, எலக்ட்ரீஷியனுக்கு 30 வேகன்சி இருக்குது, டர்னருக்கு 20 வேகன்சி, மெஷினிஸ்ட்டுக்கு 20, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 7, மோட்டார் மெக்கானிக்கு 12, மெக்கானிக் R&AC, அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் அப்படின்வாங்க, அதுக்கு வந்து 6. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 45. மொத்தமாக 380 வேகன்சி வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு மாத்திரம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து 12 months, அதாவது 1 yearக்கு இந்த ட்ரைனிங் போகும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து ஒரு கன்சால்டேட் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அது 11,040 rupees வந்து ஃபஸ்ட்டு இது ஃபிட்டருக்கு. வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 10,560, எலக்ட்ரீஷியனுக்கு 11,040, டர்னருக்கு 11,040, மிஷினிஸ்ட்டுக்கு 11,040, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 11,040, மோட்டார் மெக்கானிக்கு 11,040, மெக்கானிக் R&ACக்கு 11,040, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 10,560. ஸோ இதுதான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த கன்சால்டேட் ஸ்டைஃபண்ட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 years, மேக்ஸிமம் 27 years அப்படின்றது பொதுவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற கம்பெனி அப்படின்றதுனால நார்மலாகவே எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா SC/ST இருந்தால் 5 years ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருவேளை நீங்கள் SC/ST கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 32 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC NCL இருந்தால் 3 years வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு PWBD கேண்டிடேட்டு அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ வந்து 10th இல்லைனா 12th படிச்சுட்டு இந்த ஐடிஐயை ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸாக படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். இதுதான் அவங்க வச்சுருக்க கண்டிஷன். அதே மாதிரி இது பார்ட் டைம்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயோ கரஸ்பாண்டன்ட் சாண்ட்விச் கோர்ஸ் இதெல்லாம் படித்தவங்களா இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன், அதாவது மொத்தமாக இருக்கிற வேகன்சியில் SC/ST OBC NCL EWS அதே மாதிரி PWBD கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. 19% வந்து SC/STக்கு, 1% வந்து OBC NCLக்கு, 27% வந்து EWSக்கு, அடுத்தது 10% வந்து உங்களுக்கு PWBD கேண்டிடேட்டுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன், நீங்கள் இப்போ என்ன ட்ரேட் படிச்சிருக்கீங்களோ அதில் எந்த மாதிரியான ட்ரேட் படிச்சிருந்தாலும் அந்த எந்த மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு மாத்திரம்தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் உங்களோட ஏஜை வந்து ஒரு மெரிட் கன்சிடரேஷனாக எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் அப்படின்றது அவங்களுடைய இது. ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ண வேண்டாம், யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 yearக்கான ட்ரைனிங்.
இந்த ட்ரெய்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அதே மாதிரி ஃபுட்டு வந்து அங்கே கேன்டீனில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு போயிட்டு www.apprenticeshipindia.gov.in நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதை ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து பெல்லோடைய https://trichy.bel.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு இல்லை 12th மார்க் ஷீட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட்டு. அதே மாதிரி ஐடிஐ படிச்சிருக்கீங்க, இது ஐடிஐக்கான வேகன்சி அப்படின்னால ஐடிஐயோட அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SC ST OBC NCL EWS PWBD கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டல் அதாவது apprenticeshipindia.gov.in இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக வேணும். அதில் வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க, அதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி பேங்க் பாஸ்புக், உங்களுக்கான சேலரி வந்து அவங்க பேங்க்கில் தான் கிரெடிட் பண்ணும். ஸோ பேங்க் பாஸ்புக்கு அதோட ஃப்ரண்ட் பேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதார் வெப்சைட் போனீங்கன்னா ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு தெரியலனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா கூட பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஆதார் சீடிங் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது பிளர்ராக இருந்தாலோ சரியாக படிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஸ்கேன் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும். ஸோ இதில் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மொபைல் நம்பரை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இமெயில் ஐடியை அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறது எல்லாமே அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு இந்த செலெக்ஷன் அங்கே போயிட்டு வர்றதுக்கு எதுக்குமே வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. இது அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றதுனால ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 14th August 2026. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 12th September 2026. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட ஸ்கேன்டு காப்பி, சிக்னேச்சரோட ஸ்கேன் காப்பி, 10th மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை PWBD சர்டிஃபிகேட், OBC NCL இருந்தால் 1 year வேலிடிட்டி இருக்கும் அந்த OBC NCLோட சர்டிஃபிகேட், EWS சர்டிஃபிகேட் அது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு கிடைக்கும், அது ஆதார் கார்டு. அதே மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் apprenticeship.gov.in அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஹோம் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, அதே மாதிரி ஆதார் சீடிங் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த நான் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிங்க்கு பெல் கம்பெனியோட ஆத்தரைஸ்டு வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கீழே க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஐடிஐக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்களே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஐடிஐக்கு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் நீங்கள் அப்ளிகேஷன் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துறேன். ஸோ இதோட இந்த ஐடிஐக்கான இந்த வேகன்சியோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னீஷியன், அதாவது 3 years டிப்ளமோ படிக்கிறீங்க இல்லையா, அவங்க அந்த டெக்னீஷியனுக்கான வேகன்சியை வீடியோவை பார்த்துருவோம். ஸோ இந்த டெக்னீஷியன் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பெல் கம்பெனி ட்ரிச்சி தான். இதோடைய நம்பர் வந்து TA 2026-27. ஸோ இதுதான் இதோடைய நம்பர். நான் இதையே இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். நான் இது அனௌன்ஸ் பண்ணதும் 14th August தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த டிப்ளமோ யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 40 வேகன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 6 வேகன்சி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்க்கு 6 வேகன்சி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 3, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 5. ஸோ இதுதான் வந்து வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கும், 3 இயர்ஸ் ஓபிசி என்சிஎல்லுக்கும், அதே சமயத்தில் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஸோ 40% டிசபிலிட்டி இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th அந்த இதில் படிச்சுட்டு டிப்ளமா வந்து ரெகுலர் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸ்பாண்டன்ஸ் இந்த மாதிரி எதுலேயுமே நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது. 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி நீங்கள் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் எந்தெந்த வருஷம் முடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2022, 2023, 2024, 2025 அண்ட் 2026. ஸோ இத்தனை இயரில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங் படித்தவங்களுக்கு, கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிகபிளே கிடையாது. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 19%, எஸ்டிக்கு 1%, ஓபிசி என்சிஎலுக்கு 27%, அதே சமயத்தில் இடபிள்யூஎஸ்க்கு 10%, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 4% ஒதுக்கியிருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் தான். ஸோ அதில் எந்த விதமான டீவியேஷனும் எடுக்க மாட்டாங்க. ட்ரைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது 1 இயர்க்கான ட்ரைனிங், 12 months தான் இந்த ட்ரைனிங். உங்களுக்கு 10,900 per month கன்சால்டேட் பேமெண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அதே சமயத்தில் ஃபுட்டு, கேன்டீன் ஃபுட்டு வந்து உண்டு. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://nats.education.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோடைய நம்பர் ஒன்று கிடைக்கும், அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருச்சிக்கான இந்த பில்லுக்கான இது வந்து நீங்கள் வந்துடணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது nats.education.gov.in, இந்த இடத்துல இந்த என்ரோல்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை வந்து எப்போயுமே ஆன்லைன் மோடு தான். அது https://trichy.well.com, இதுதான் இந்த வெப்சைட், ட்ரிச்சியோட வெப்சைட். இதுக்கப்புறமா இதில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன்டு காப்பி, ஃபோட்டோகிராஃபோட ஸ்கேன்டு காப்பி, சைனோட உங்கள் ஓன் சிக்னேச்சரோட ஸ்கேன்டு காப்பி, 10th மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட், நீங்கள் டிப்ளமோவில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான அந்த மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு, ஓபிசி என்சிஎல் இருந்தால் அந்த 1 year வேலிடிட்டிக்கான அந்த சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு. அதே சமயத்தில் நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டல், அதாவது nats.education.gov.in, இதில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ப்ரொஃபைல் ஹோம் பேஜுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு கண்டிப்பாக ஸ்கேண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்புக்கு, நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆனால் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, அதேமாதிரி ஆதார் சீடிங்கும் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். பிளர் இமேஜ் சரியாக ரீட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வேணும். ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இதில் அப்ளிகேஷனே கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் அதை ஆக்டிவாகவும் வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 14th August ஸ்டார்ட் ஆனது, முடியறது 12th September தான் முடியும். ஸோ இந்த ட்ரைனிங்காக நீங்கள் போயிட்டு வர எந்த ட்ராவலிங் அலவன்ஸும் பெல் கம்பெனிலேருந்து உங்களுக்கு தர மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் ஓன் காஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணிக்கணும். இதோட இந்த டிப்ளமோக்கான இந்த வேகன்சி வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது டிப்ளமோ படித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போகாதீங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷனும் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ கிராஜுவேஷன் படித்தவங்களுக்கான அப்ரெண்டிஸ் வேகன்சி வந்து பார்க்க போகிறோம். இதில் கிராஜுவேட்டுக்கு அந்த நம்பர் வந்து ஹெச்ஆர் கொடுத்துருக்க நம்பர், அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் GA 2026-27, இதுதான் வந்து நம்பர். ஸோ இந்த கிராஜுவேஷனில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது 10th 12th படிச்சுட்டு 4 இயர்ஸ் கிராஜுவேஷன் படிச்சவங்களுக்கான வேகன்சி இது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 50 வேகன்சி இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 8 வேகன்சி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 3 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 3 வேகன்சி இருக்கு. அதை தவிர வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 3 வேகன்சி. ஸோ இந்த பிஇ நீங்க வந்து ரெகுலர் ஃபுல் டைம்ல ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதே மாதிரி நீங்க படிச்சது ஸ்கூல்ல 10th படிச்சு 12th படிச்சு அதுக்கப்புறமா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். அடுத்து 6th வேகன்சி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். இதுல 13 வேகன்சி இருக்கு. இதுக்கு 10th 12th படிச்சு பிகாம் படிச்சவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரெகுலர் ஃபுல் டைம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். ஸோ 10th படிச்சு 12th படிச்சு அதுக்கப்புறமா பிகாம் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த 13 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் ஹெச்ஆர். இதில் 10 வேகன்சி இருக்குது. நீங்கள் 10th படித்து 12th படித்து கிராஜுவேஷன் அதாவது பிஏ வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10 வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக கிராஜுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 90 வேகன்சிக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ். 18 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து 27 இயர்ஸ். ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் ஓபிசி என்சிஎலுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து டிசபிலிட்டி 40%க்கு மேலே இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்ரிசர்வ்ட் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த கிராஜுவேஷனுக்கு 60 or above 60% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 50 or above 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த வருஷம் இந்த கிராஜுவேஷன் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2022, 2023, 2024, 2025 அண்ட் 2026. ஸோ இந்த இயர்லலாம் படித்து பாஸ் பண்ணி வெளியே வந்தவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சி வந்து அலாட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங், பார்ட் டைம், கரஸ்பாண்டன்ஸ், சாண்ட்விச் கோர்ஸ் படித்தவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிகபிள் கிடையாது. அவங்க அப்ளை பண்ணவே வேண்டாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த கம்பெனி அப்படின்றதுனால ரிசர்வேஷன் எப்படி அப்படின்றத இப்போவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சியில் எஸ்சிக்கு 19% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு 1% ரிசர்வேஷன் இருக்குது வேகன்சியில். ஓபிசி என்சிஎலுக்கு 27% வேகன்சியில் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 10% வேகன்சி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 4% வேகன்சி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த அலாட்மெண்ட் இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எங்கேயாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கிடைக்காது. இது தவிர ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது நான் வேலை செஞ்சுட்ருக்கேங்க, 1 இயருக்கு மேலே வேலை செஞ்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி 1 இயருக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ அதை அப்ளை பண்ண வேண்டாம். இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர்ஸ், அதாவது 12 மந்த்ஸ்க்கான 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கப்படும். மந்த்லி ஸ்டைப்பனா ₹12,300 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அதே சமயத்தில் ஃபுட்டும் உண்டு. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது https://nats.education.gov.in. இதில் போய் உங்கள் கிராஜுவேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் அந்த ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 12 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அது இல்லாமல் ஹோம் பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருச்சியோட இந்த பெல் கம்பெனியோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்டுக்கு வாங்க. அது வந்து https://trichy.bell.com, அதாவது trichy.bhel.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதே சமயத்தில்
நான் ஏற்கனவே சொன்ன மாரி nats.education.gov.in இதில ஸ்டூடெண்ட் என்ரோல்மென்ட் போகும்போது, அதோடைய ஹோம் பேஜ் அத முடிச்சப்புறம் அந்த ஹோம் பேஜ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வேணும். பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வேணும். அதேமாரி ஆதார் சீடிங் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சது இல்லாம, ஒரு ஆக்டிவ் இமெயில் ஐடி வேணும், மொபைல் நம்பர் வேணும். இதெல்லாம் வச்சுட்டு தான் நீங்க அப்ளை பண்ணவே உட்காரணும். ஸோ அப்ளை பண்ண போற அந்த வெப்சைட் https://trichy.bell.com இதில தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும். இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நீங்க குடுத்துருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதேமாரி அவங்க வெப்சைட்ல மாத்திரம் தான் நீங்க வந்து இதுக்கு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணுமா நீங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில மாத்திரம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க அதில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வேற எந்த வகையிலயும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா எந்த விதத்திலயும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அதே மாரி வந்து நீங்க இங்க போயிட்டு இந்த அப்ரென்டிஸ் ட்ரெய்னிங்க்கு போயிட்டு வர்றது, இந்த செலக்ஷனுக்கு இதுக்கெல்லாமே வந்து ட்ராவலிங் அலவன்ஸ், டிஏ, டிஏ எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உங்க ஓன் காஸ்ட்ல தான் நீங்க பண்ணிக்கணும். இது தவிர வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 14th ஆகஸ்ட். ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போறது 12th செப்டம்பர். ஸோ இதுவுமே 3 அதாவது நான் இதுவரைக்கும் ஐடிஐ, டிப்ளமோ அதே சமயம் கிராஜுவேஷன். ஸோ 3 விதமான வேக்கன்சியும் ஒரே வீடியோவா குடுத்துருக்கேன். இது 3க்குமே தனித்தனி அட்வர்டைஸ்மென்ட் நம்பர், தனித்தனி நோட்டிஃபிகேஷன் லிங்க். பட் வெப்சைட் மாத்திரம் ஒரே வெப்சைட் தான். ஆத்தரைஸ்ட் வெப்சைட் ஒரே வெப்சைட் தான். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ட்ரிச்சி https://trichy.bell.com இந்த போர்ட்டலுக்கு போயிடுங்க. இந்த போர்ட்டல்ல போய் அப்ரென்டிஸ்ஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர்ன்னு போயிட்டு, அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஓடிபி வரும். ஓடிபிய உங்க மொபைலுக்கு நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுக்குறீங்களோ அதுக்கான ஓடிபி வரும். அத குடுத்து உள்ள போய் லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த ஸ்கேன்ட் காப்பி எல்லாம் குடுத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடும். இந்த 3 விதமான வேக்கன்சி எதுக்குமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே இல்ல. நீங்க அப்ளை பண்ணா போதும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 வேக்கன்சிக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இவங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.